ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு போளி அல்லது ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். தேங்காய் ஒரு கப், ஒரு மூடி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு ஒரு குண்டு வெல்லம் ஒன்று, 4-5 ஏலக்காய், நெய் வந்து நமக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மைதா மாவு, ஒரு 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், மைதா மாவு ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுவே போதுமானது. இப்போ நம்ம எப்படி இந்த பருப்பு கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மைதா மாவில் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சோம்னா அப்போ தான் மாவு நல்லா ஊறும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த பூரணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிக்கலாம். வேகுது கடலைப்பருப்பு. வெந்துட்டுருக்கும்போது நம்ம வந்து இந்த மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம். அது ஊற ஆரம்பிக்குது. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த கையில் நசுக்கி பார்த்தோம்னா நல்லா பருப்பு வந்து மறுமருன்னு இருக்கணும். கொலன்னு போகக்கூடாது. அந்த பதத்துக்கு எடுத்துக்கணும். நசுங்கி மாவாட்ட போகணும். அது மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு சட்டியில் ஏலக்காயை வறுத்து எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா ஏலக்காயை வறுத்து எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து அதை நுணுக்கும்போது கரெக்டாக தூளாக வரும். இல்லைன்னா திப்பியாக இருக்கும். அதுக்காக தான் வறுத்து எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா மில்லியன் ஹார்ட்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த ஏலக்காயை வறுத்து எடுத்துகிட்டு அதே சட்டியில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக நெய் விட்டு தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா மொறுன்னு அப்போ தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வறுக்கிறோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அது தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. பருப்புங்கிறதுனால இதில் இருக்கிற ப்ரோட்டீன் நிறையா கண்டென்ட் இருக்குது. பாருங்கள், கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டியில் காய வச்சு வெல்லத்தை கொட்டிக்கிறோம். வெல்லத்தை கொட்டி கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக ஒரு மூடி அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். ஊற்றி நல்லா அந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறோம். ஏன்னா வெல்லத்தில் வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போகணுன்னா கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு நல்ல பியூரான வெல்லம் கிடைக்கும். அதுக்காக தான் இதை உருக்குறேன். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது அது நல்லா அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் உருகி வந்துடும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். வெல்லமும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பருப்பை வேக வச்ச பருப்பை நல்லா அந்த ஃபில்டர் தட்டில் கொட்டி ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறோன்னா அந்த பருப்பு அரைச்சி எடுத்தோம்னா கடலைப்பருப்பு அதை வந்து போட்டு சட்டியில் போட்டு அதுக்கப்புறம் அந்த பாகு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா அது வந்து இந்த பாகு சேர்த்தும் போது கொலன்னு போகும். அப்போ உருண்டை பிடிக்க முடியாது. அந்த பூரணத்தை உள்ளே வச்சோம்னா நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா சட்டியில் போட்டு வறுத்து எடுக்கிறோம். தேங்காய், வெல்லம், அந்த பாகு இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். நல்லா பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா சரியாக
வரும். அதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பாகையும் நம்ம இதோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் எல்லா பக்கமும் பரவும். வெறும் இது கூட வெறும் பூரணம் கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு கிண்டும் போதே எனக்கு வாசனை வந்துச்சு. நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி பதத்துக்கு வர அளவுக்கு கிண்டி எடுத்துக்கிறோம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு. கடைசியாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பொடி நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா பெரிய பெரிய உருண்டையாக பிடிக்கணும். அப்போ தான் உள்ளே வச்சு அந்த பூர்ணத்தை இது பண்ணும்போது தேய்க்கும்போது வெளியில் வராமல் இருக்கும். நல்லா பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். பரப்பி விட்டு அதில் ஒரு உருண்டை உள்ளே வச்சு நம்ம அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அந்த பூர்ணத்தை ஒரு உருண்டையை வச்சு 2 பக்கம் கவர் பண்ணி 4 பக்கமும் கவர் பண்ணி மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கையிலேயே வச்சு அமுக்கி விட்டாலும் பரவாயில்ல, இல்லை பூரிக்கட்டை வச்சு மெதுவாக அமுக்கணும். அப்போ தான் பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும். இல்லைன்னா அதில் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். இப்படி கையை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எந்த பக்கமும் வெளியில் வரக்கூடாது. இப்படி நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தட்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஒரு தோசை சட்டியில் போட்டு பரட்டி எடுக்க போகிறோம். வேக வச்சு எடுக்க போகிறோம். தோசை சட்டியில் போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்க போகிறோம். இதில் என்னென்னா, நம்ம வெளியில் அந்த பூர்ணம் வெளியில் வரக்கூடாது. அதுதான் அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு பூர்ணம் சரி ரெடி பண்ணணும். நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி போடணும். இந்த மைதா மாவு மட்டும் வேணுச்சுன்னா போதும். இது எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே வேக வச்சாதான். அதனால் மறுபடியும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட்